tamilkushi.com 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 tamilkushi.com. இப்ப நம்ம 5வது பாடலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பாடல் இது. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வராக அவதாரம் பெருமாள் எடுக்கும் போது அதுலேருந்து கத்துண்ட சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை நமக்காக ஆண்டாள் இங்க அவதாரம் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்ட்டு. அந்த முக்கியமான விஷயங்களை இந்த பாடல்ல ரொம்ப எளிமையா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இந்த பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலேயே மாயனை அப்படிங்கிற ஒரு பதத்தை வச்சு பெருமாளை கூப்பிடுறா. மாயனை அப்படின்னா என்ன அப்படின்னா, மாயன் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை செய்யறவன். என்ன மாதிரி ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சுண்டு விரலால ஒரு பெரிய மலையே தூக்கினார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம், ஒரு சின்ன குழந்தை சுண்டு விரல்ல ஒரு மலையை தூக்குறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அங்க பெரிய பெரிய அசுரால்லாம் கிருஷ்ணரை வதம் பண்ண வந்தா, அலட்சியமா இவ்வளோண்டு குழந்தையான கிருஷ்ணர் எல்லாரையும் வதம் பண்ணார். அவ்வளவு பெரிய காளிங்கன், அங்க இருக்கிறவாள்லாம் அதை பார்த்து பயப்படுறா. அதோட தலைமையில நின்று டான்ஸ் ஆடின்னு இருக்கார் குழந்தை கண்ணன். இந்த மாதிரி ரொம்ப எல்லாரும் வியக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணதுனால மாயன் அப்படின்னு பேரு. மாயனை மண்ணு, அதாவது அந்த மாதிரி ஒரு மாயன் அவதரிச்சிருக்கான். எங்க? வடமதுரை மைந்தன். வடமதுரையில பெருமாள் அவதரிச்சிருக்கார். வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனையை பத்தி இங்க சொல்றா. அதாவது யமுனை யமுனை நீர் அப்படின்னு சொன்னா போதும் இல்லையா, தூய பெருநீர் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். ஏன் தூய பெருநீர் அப்படின்னா, குழந்தை கிருஷ்ணன் இப்ப வசுதேவருக்கு பிறந்தாச்சு. அங்க வசுதேவர் கம்சன் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக இப்போ கடலை தாண்டி ஆனும் யமுனை நீரை தாண்டி இன்னொரு சைட்ல யசோதை கிட்ட கொடுக்கணும் அந்த குழந்தைய. சோ அதனால என்ன பண்றது, அந்த யமுனை நதி வழியா தாண்டி வரும்போது யமுனா நதி கம்மியா ஆகிறதுக்கு பதிலா அதிகமா எழுந்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஏன் எழுந்து வரா? பெருமாளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, ஒதுங்கிக்க வேண்டாமா வழியில இருந்து அப்படின்னா, யமுனைக்குன்னு ஒரு ஆசையா. பெருமாள் இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கார், அவரோட திருவடியில நம்ம பட்டுட்டோம்னா நமக்கு அது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாளோட திருவடிய தொடர்றதுக்காக அதிகமா ஆயிண்டே வரலாம். இப்போ நந்தகோபாலன் தன்னோட தலை மேல கிருஷ்ணர் வச்சுட்டு இருக்கா. அதனால நந்தகோபாலன் அப்படி முழுகிற அளவுக்கு யமுனை மேல வராலாம். கிருஷ்ணர் அதுக்காக காலை கொஞ்சம் இறக்குறாராம். சோ கிருஷ்ணரோட திருவடி சம்பந்தம் பட்ட உடனே யமுனை அப்படியே தாழ்ந்து போய் வழி விடுறாளாம் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் உதவி பண்றாளாம். அதனால இப்ப பெருமாளோட திருவடி சம்பந்தம் யமுனைக்கு கிடைச்சதுனால யமுனை தூய பெருநீர் அப்படி ஆயிடுறா, பியூரா ஆயிடுறா யமுனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இப்ப ஆயர் குலத்துல தானே ஆண்டாள் தன்னை தானே பாவிச்சுட்டு இந்த பாடல்லாம் பாடுறா. அதனால பெருமாள் எங்க அவதரிச்சிருக்க? ஆயர் குலத்தில். அவதாரம் தான் அப்படிங்கறது இந்த இடத்தையும் நிச்சயப்படுத்துறா. ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. சோ தோன்றிருக்கார் பெருமாள். அணி விளக்கை, அதாவது அழகான ஒரு விளக்கா பெருமாள். ஏன்னா எந்த இடத்துல இருள் சூழ்ந்திருக்கோ அந்த இடத்துல ஒரு விளக்கு கொண்டு வச்சா இருள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பெருமாள் அப்படிங்கிற விளக்கு வந்த இடத்துல இக்னரன்ஸுக்கு இடமே கிடையாது. ஃபுல்லா இந்த ஞானமயம் ஜோதிமயமா எல்லாமே ஆயிடும். அப்படிங்கிறதுனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, அந்த சின்ன விளக்கா பெருமாள் அவதரிச்சு அங்க இருந்த இருள் எல்லாத்தையும் நீக்கினாராம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ரொம்ப அருமையான இடம் இது. தாமோதரன் அப்படின்னு சொல்றா பெருமாளை. தாமோதரன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உதரம் அப்படின்னா வயறு, தாம அப்படின்னா கயறுன்னு அர்த்தம். இந்த தன்னோட வயத்தை ஒரு கயரால கட்டுண்ண பண்ணிண்டாராம் அந்த பெருமாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது நிறைய லீலைகள் பண்ணியிருந்தார். ஒவ்வொரு லீலையும் நம்ம கேட்க கேட்க நமக்கே ரொம்ப ஆனந்தம் கொடுக்கக்கூடிய லீலைகள் பண்ணியிருந்தார். சோ அந்த மாதிரி ஒரு லீலை என்னன்னா, எல்லா இடத்துல இருந்தும் போயிட்டு வெண்ணெய் திருடி சாப்பிடுவாராம். சோ வெண்ணையை திருடி தாண்டி சாப்பிடாம அங்க இருக்கிற கோபாலர்கள் எல்லாருக்கும் வெண்ணையை கொடுப்பாராம். அங்க வர குரங்குகள்ல இருந்து எல்லாருக்கும் வெண்ணையை கொடுப்பாராம் பெருமாள். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு அவர் அமக்கலம் பண்ண உடனே கோபிகைகள்லாம் யசோதைட்ட கம்ப்ளைண்ட் பண்றாளாம். இங்க பாரு, உன்னோட குழந்தையோட தொல்லை எங்களுக்கு தாங்க முடியல, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாழி வெண்ணைய கலந்து வைத்தானா
கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறான், அங்கங்க தூக்கி போடுறான், அந்த பானையை போட்டு உடைச்சிடுறான், குரங்குங்களுக்கெல்லாம் தரான், குரங்குகள் வந்து அதை வச்சுன்னு ஒரே அமக்கலப்படுத்துறது, ஒரே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தாலாம். யசோத, சச்சா நானே ஆத்துல என் குழந்தைக்கு இவ்வளவு கொடுக்கறேன், இவ்வளவு செல்வந்தன் அந்த குழந்தை, அவன் போய் திருடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதெல்லாம் வந்து கூற்ற ஏத்துக்கவே இல்லையாம். ஆனா வந்து ஒரு தடவை யசோத பாக்குற மாதிரியே பெருமாள் வந்து குரங்குங்களுக்கும் வெண்ணெய் கொடுத்து தானும் வெண்ணெய் சாப்பிட்டு அந்த வெண்ணெய் தாழிய உடைச்சி எல்லா மக்களத்தையும் பண்ண உடனே யசோதைக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துட்டான். சே, எப்படி பண்றான் என் கண்ணு, இவ்வளவு பேர் வந்து இவனை பத்தி குத்தம் சொல்றா, என் குழந்தைக்கு இவ்வளவு கெட்ட பேரா, நான் அப்படிதான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூணோட பெருமாளை கட்டி போடுறதுக்கு வராளாம். சோ அவளுக்கு அந்த கோவத்துல தேடும் போது பெரிய கயிறு ஒண்ணும் கிடைக்கல, ஒரு சின்ன மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு கயிறு கிடைச்சுதான். சோ அந்த கயிறுல வந்து தூணோட சேர்த்து பெருமாளை கட்டி போட வர்றாளாம். பார்த்தா ஒரு 2 இன்ச்சு அளவு குறைஞ்சுதான் அந்த கயிறு. கயிறு பெருமாளோட இடுப்புக்கு பத்தலையாம். அதனால என்ன பண்றா, இன்னொரு கயிறு எடுத்து இந்த கயிறோட சேர்த்து 2 கயிறையும் சேர்த்து கட்டி பாக்குறா. இப்போ இவ்வளவு பெருசா எடுத்த கயிறு, ஆனாலும் 2 இன்ச்சு பத்தலையாம். ஏன்னா பெருமாள் அதோட கொண்டு வளர்ந்துட்டாராம். இன்னொரு கயிறை சேர்த்து கட்டுறாலும் அப்படியும் பத்தலையாம். எவ்வளவு கயிறை சேர்த்தாலும் பெருமாள் அதோட ஜாஸ்தியா வளர்றாராம். பெருமாளோட இடுப்புக்கு அந்த கயிறு அளவு பத்தலையாம். யசோதா அம்மாக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. என்னடா இது, ஒரு குழந்தைய கட்டி போடலான்னு பார்த்தா நம்மளால கட்ட முடியலையே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்காரும்போது, அச்சிச்சோ நம்ம அம்மா போய் சோர்ந்து போறாளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னை தானே ரொம்ப சுருக்கின்ட்டாராம் பெருமாள். முதல்ல எந்த கயிறு பத்தலையோ அந்த கயிறை இப்ப ரொம்ப தாராளமா பத்த ஆரம்பிச்சிட்டான். இத வந்து மதுர கவியாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, தாம்புனா தாம்பு கயிறு, சிறு தாம்பு சின்ன கயிறு, நுண் சிறு தாம்பு ரொம்பவே சின்ன கயிறு, கண்ணினுள் சிறு தாம்பு அதாவது கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன கயிறால கற்றாளாம். கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யாராவது நினைச்சா பெருமாளை கட்ட முடியுமா? தன்னைத்தானே கட்டுண்ண பண்ணிக்கிறானா அந்த பெருமாள். அதனால அவனை மாயன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. நம்ம 2 பாசுரம் முன்னாடிதான் பார்த்தோம். 2 பாடல்களுக்கு முன்னாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா, இவ்வளோண்டு வாமனனா வந்து 3 உலகத்தையும் அளக்குறாராம் பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் எல்லா உலகத்தையும், மேல இருக்கிற உலகங்கள் எல்லாம் ஒரு கால், கீழே இருக்கிற உலகங்கள் எல்லாம் இன்னொரு கால், 3வது அளக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அப்பேற்பட்ட திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாள் இங்க இவ்வளோண்டு சின்ன ஒரு தாம்பு கயரால தன்னைத்தானே கட்டுண்ண பண்ணிண்டார் அப்படின்னா இப்பேற்பட்ட மாயம். அதனால மாயன். இந்த பேருக்கு, இந்த அவதாரத்துக்கு பேரு தாமோதரன். அந்த தாமத்தை உதரத்துல தரிச்சுன்றதுனால இந்த பெருமாளுக்கு தாமோதரன். அப்பேற்பட்ட பெருமாள் எதுக்கு இங்க வந்து கட்டிண்டு நின்றார் அப்படின்னு கேட்டா, அந்த யசோதையோட ஒரு தூய்மைனால, தான் வந்து யசோதைக்கு பிறந்ததுனாலயே வந்து அந்த தாய்மையே பியூரா எடுத்து, யசோதை அப்படிங்கிற மாதாவே பியூர் மாதாவா இருக்கா. அந்த ஒரு பியூர் மாதாவோட ஒரு பாசத்தினால, ஒரு காதல்னால, குழந்தை அப்படிங்கிற ஒரு பிரியத்தினால அந்த தாய்க்கு முன்னாடி தான் கட்டுண்டு இருக்காராம் இந்த பெருமாள். அதனால ஆண்டாள் இங்க என்ன சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அதனால அதுல இருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா, இந்த மாதிரி ஒரு பியூரா யசோதை இருந்தா அதே மாதிரி பியூரா நம்ம இருக்கணும். தூயோமாய் வந்தோம். சோ நம்ம அந்த மாதிரி ஒரு பியூரா பெருமாள் கிட்ட வரணும். வந்து என்ன பண்ணணும், தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறா. சோ இப்ப வந்து 3 விஷயம் இங்க சொல்றா. சாதாரணமா ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயம் தேவை. என்ன அப்படின்னா வந்து மனோ வாக் காயம் அப்படிம்போம், திரிகால சுத்தி அப்படிம்போம். மனசால வாக்கால செய்யற வேலையினால இது 3த்துலயும் வந்து நம்ம சுத்தியா இருக்கணும் அப்படின்பா. அதனால இந்த இடத்துல ஆண்டாள் நம்மளுக்கு ஈஸியா சொல்யூஷன் கொடுக்கறா. வாயால நீங்க என்ன பண்ணலாம், வாயால பாடுங்கோ. என்ன பாடுங்கோ, பெருமாளோட பேரை பாடுங்கோ. மனதுல என்ன பண்ணும், மனதினால் சிந்திக்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பெருமாளோட அருமையான லீலைகள் அவனை நினைச்சு நினைச்சு உருகணும். சோ வாயால பாடுங்கோ, மனதால சிந்திங்கோ. ஆனா அதே டயத்துல நம்ம வேற ஏதாவது வேலை பண்ணியிருந்தோம்னா பெருமாளோட ஃபுல் போக்கஸ் நமக்கு கிடைக்காது. அப்படிங்கறதுனால நமக்கு மத்த வேலையும் கொடுக்கறா,
தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிற. சோ பெருமாளை வந்து நீங்க மலரால அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படிங்கிற. சோ மலரால நம்ம அர்ச்சனை பண்ணலாம், வாயால பாடலாம், மனசால அவனையே நினைக்கலாம். இந்த மூணுத்தையும் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து தூயோமாய் வந்து அப்படின்னு ஆயிடும். நம்ம எல்லாருமே வந்து இது மூணுத்தையும் பண்ணா ரொம்ப பியூர் ஆயிடும் அப்படிங்கிற. இப்ப வந்து இந்த தூமலருக்கு வந்து பெரியவாள்ல இன்னும் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. அதுல ஒரு முக்கியமான அர்த்தம் வந்து நம்மளோட குணங்களை தான் இந்த வந்து மலர்கள் குறிக்கிறது. நம்ம வந்து அஹிம்சையா இருக்கணும், மத்தவாளை பத்தி வந்து குற்றங்குறை சொல்லக்கூடாது, நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் நம்ம அந்த தூய்மையை காட்டினோம்னா அதுவே நம்ம பெருமாளுக்கு அளிக்கிற புஷ்பங்கள் அப்படின்னு சொல்றா. சோ இப்படி எல்லாம் நம்ம பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, போய பிழையும் பூதர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். சோ இப்ப வந்து ஒரு தோழி கேட்கலாம், ஏதாவது இடைஞ்சல் வந்திருந்தா நம்ம இந்த இது பூஜை பண்ணச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. சோ அதுக்கு வந்து ஆண்டாள் சொல்றா, எப்பேற்பட்ட கடவுளை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போறோம். இவர் வந்து நான் தீபம் அப்படின்னு முதல்ல சொன்னேன், அணி விளக்கை அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அணி விளக்கு, அந்த நெருப்பானது என்ன பண்ணும் அப்படின்னா, அதே நெருப்பு ஒரு பூதாகார ரூபம் எடுத்துட்டு எவ்வளவுதான் நம்ம தவறு செஞ்சிருந்தாலும் அத்தனையும் தீயினில் தூசாகும். ஒரு பஞ்சு வந்து எப்படி நெருப்புல அப்படியே காணாம போயிடுமோ அதே மாதிரி எப்ப ஏற்பட்ட பாவம் நம்ம பண்ணியிருந்தாலும் அது எதுவுமே நம்மளுக்கு இடையூறா வராது. கண்ணன் இருக்கும்போது எல்லாமே தீயினில் தூசாகும். நம்ம பண்ண போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாமே வந்து தீயில வந்து தூசி ஆயிடும் அப்படின்னு ஆண்டாள் இங்க சொல்றா. இந்த முழு பாடலை வந்து நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதுதான் வந்து இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து வராக அவதாரத்துல பெருமாள் முக்கியமா எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்ன விஷயம். இது அழகா நம்மளுக்கு ஆண்டாள் சொல்லிட்டா, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. இது மூணுத்தும் தான் வந்து நம்ம திருப்பாவையிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இத வந்து இன்னும் விரிவுபடுத்தி இதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் நமக்கு செயல்முறையெல்லாம் சொல்லுவா. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.